யாக்கோபு 1:27 திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. அப்படி சொல்லி இங்க வாசிக்க கேட்கிறோம். பிரியமானவர்களே, உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறது. முதல்ல பாக்குறோம், திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தில் அவங்களை என்ன செய்யணுமா? விசாரிக்கணும். இது ஒரு ஆத்துமாக்களை குறித்த ஒரு அக்கறை. கஷ்டப்பட்டவங்க மேல நம்ம ஒரு அக்கறை செலுத்தணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்க இந்த வசனத்துல 2 பகுதியை நீங்க படிக்கலாம். ஒண்ணு நம்முடைய சரீரத்தில் நடக்கக்கூடிய காரியம், இன்னொன்று சரீரத்துக்கு வெளியில நடக்கக்கூடிய காரியம். ஒன்று வெளியில கஷ்டப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய ஏழ்மையில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு உதவி செய்யக்கூடிய, அவளை விசாரிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை. இன்னொன்று இந்த சரீரம் காக்கப்படுறத குறித்து கர்த்தர் பேசுகிறார். வெளியில கஷ்டப்பட்டவங்க காக்கப்படுறத பத்தி, அவங்க ஆதரிக்கப்படுறத பத்தி பேசுறாரு. இன்னொரு விதத்துல இந்த சரீரத்தை குறித்து பேசுகிறார். உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. அப்போ நீங்க அநேக நேரங்கள்ல பாருங்க, அநேக ஸ்தாபனங்கள், அநேக சபை பிரிவுகள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் நிறைய ஜனங்கள் என்ன செய்றாங்க? அநேகர் திக்கற்ற பிள்ளைகள் விதவைகள் படுகிற உபத்திரவத்தில் அவங்களை விசாரிக்காங்க. கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி செய்யறது, சில திட்டங்களை வைக்கிறாங்க, சில சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி சில அறக்கட்டளை அப்படிங்கறதெல்லாம் வைத்து என்ன செய்றாங்க? அவங்க தொண்டு நிறுவனம் போல நிறைய விதத்துல என்ன செய்றாங்க? உதவி செய்யறாங்க. அது ஒரு பக்கம் நடந்துட்டே இருக்கு. சிலருக்கு அன்னதானம் போடுவது, சிலருக்கு உதவி செய்வது, கிறிஸ்துமஸ் நாட்கள் அவங்களுக்கு நல்ல துணிமணிகள் எடுத்து கொடுப்பது, அவர்களுக்கு குளிருக்கு போர்வை கொடுப்பது, அவர்களுக்கு ஆதரவற்ற நிலைமையில் இருக்கிறவர்களை கண்டு அவர்களை ஆதரிப்பது, பல விதங்கள்ல இன்னைக்கு அநேக முயற்சி செய்கிறாங்க. ஆனா எதை கோட்டை விட்டுறாங்க தெரியுமா? உலகத்தால் கரைபடாதபடிக்கு தங்களை காத்து கொள்ள வேண்டுங்கிற விஷயத்துல அவர்கள் கோட்டையை விட்டு விடுகிறார்கள். அவர்கள் அதை மறந்து போனவர்களா இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, 2 காரியத்தையும் கவனிக்க வேண்டியது இருக்கு. ஒன்று, நான் சமூகத்துல எளிய ஜனங்களுக்கு நான் உதவி செய்யணும், அவர்களை விசாரிக்கணும், அவங்க மேல அக்கறை நான் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை நான் பார்க்கிறேன். உண்மையிலே ஒரு சமாரியன் நடந்து வரும்போது அது உண்மையிலே ஆவிக்குரிய அர்த்தத்தில் அது வேற ஒரு காரியம். அது ஆவிக்குரிய விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கிடணும். லூக்கா 10:30 வாசிக்கவே அது ஆவிக்குரிய ரீதியில் அது எதை குறிக்க அப்படின்னு கேட்டா, முன்னாடி யார் வர்றா? ஆசாரியன் வருகிறான், லேவியன் வருகிறான். இந்த 2 பேருமே யாருக்கு அடையாளம் தெரியுமா? எதுக்கு அடையாளம் தெரியுமா? நியாயப்பிரமாணத்துக்கு அடையாளம். ஆசாரியனும் லேவியனும் யாருக்கு எதுக்கு அடையாளம்? நியாயப்பிரமாணத்துக்கு அடையாளம். அப்ப நியாயப்பிரமாணத்துக்கு பிந்தி வர்றவர் யார் அப்படின்னா குமாரன். அப்ப சமாரியன் தன்னை தான் அவர் வெளிப்படுத்துகிறார். அப்ப நல்ல சமாரியன் என்று நம்ம சொல்லுகிறோமே, சமாரியன் பிரயாணமா வரும்போது கல்லருடைய கையில் அகப்பட்டு குத்துயிராய் விடப்பட்ட மனுஷன் இப்பொழுது பராமரிப்பை பெறுகிறான். அப்ப ஆண்டு அங்க என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டா, அதுல நம்ம என்ன சொல்ல வர்றாருன்னா, விசேஷம் என்ன சொல்ல வர்றாருன்னா, அப்ப முந்தி வந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி செய்கிறார். இப்ப அந்த நல்ல சமாரியன் அப்படி சொல்லப்படுகிற அந்த லூக்கா 10:30 சொல்லப்படுகிற வார்த்தைகள் நம்ம ஒரே வசனத்துல கொண்டு வந்து முடிக்கலாம். அது எப்படி அப்படின்னு சொன்னா, ரோமர் 8:3 கவனிச்சு பாருங்க. அதுல 2 மற்றும் 3 கவனித்து பாருங்க. அங்கே தடுமாற்றத்திலிருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் விடுதலையை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு அற்புதமான விதத்தை நீங்கள் நானும் படிக்க முடியும். ரோமர் 8:2 மற்றும் 3 கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று என்ன செய்து விட்டது? விடுதலை ஆக்கிட்டே. அவர் விடுதலை ஆக்கப்பட்டு விட்டார். எப்படி சொல்றார்? விடுதலை ஆக்கப்பட்டதை எப்படி விவரிக்கிறார் என்றால், அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் வழியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை என்ன செய்து விட்டார்? ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் சொல்லி ரோமர் 8:3 நீங்கள் நானும் வாசிக்கிறோம். ரோமர் 8:3 வாசிக்கிறோம். அப்ப மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை ஆசாரியனும் லேவியனும் செய்யக்கூடாததை யார் செய்யறா?
அந்த சம்பவத்தின் அடிப்படையில் சொல்லுங்க. ஆசாரியனும் லேவியனும் செய்யக்கூடாதது யார் வந்து செய்கிறா? சமாரியன் வந்து செய்கிறார். சமாரியன் வந்து செய்கிறார். இப்ப அதுதான் இங்கேயும் பார்க்கிறோம். மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படி. எதுக்கு சமாரியனை நான் கிறிஸ்துவுக்கு அடையாளமா, கிருபையின் பிரமாணத்துக்கு அடையாளமா காண்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னா பாருங்க, ஆசாரியனும் லேவியனும் நியாயப்பிரமாணத்துக்கு குறிக்கிறவர்கள். ஏன்னா நியாயப்பிரமாண காலகட்டத்தில் நியாயப்பிரமாணத்துக்குள்ள உட்பட்டவர்கள், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதில் கண்ணும் கருத்துமா இருக்கிறவர்கள். ஆனால் சமாரியன் எப்படி தெரியுமா? சமாரியன் யூதனாலே புறக்கணிக்கப்பட்ட இடத்துல இருந்தவர். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 11ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த யூதர் வழியா தான் அவர் வர்றாரு. தாவீது வம்சத்துல யூதா கோத்திரத்தின் வழியா தான் வர்றாரு. ஆனா தமக்கு சொந்தமானவர்கள் அவரை என்ன செய்யவில்லை? ஏற்றுக்கொள்ள. அப்ப சமாரியனுடைய ஸ்தானம் என்ன? அப்ப இயேசு கிறிஸ்து, அப்ப சமாரியனுடைய ஸ்தானம் என்ன? அது யூதர்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஸ்தானம். அப்ப அந்த இடத்துல கிறிஸ்துவை நீங்களும் நானும் பார்க்கிறோம். அப்போ ஆசாரியனும் லேவியனும் நியாயப்பிரமாணத்துக்கு அடையாளம். அந்த பிரமாணம் செய்யாதத தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் வழியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். உண்மை, இதுதான் உண்மை. அப்போ நாமும் கூட கள்ளர்கள் சொல்லப்படுற திருடனாகிய சாத்தானால் பாதிக்கப்பட்டவர்களா இருந்தோம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லி யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஆக பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார் பாருங்க, அதைத்தான் அங்க காண்பிக்கிறார். சமாரியனை பற்றிய விஷயத்தில் அதைத்தான் காண்பிக்கிறார். குத்தூராய் விடப்பட்டிருக்கிற இந்த சமுதாயத்தை, குத்தூராய் விடப்பட்டிருக்கிற மாந்தர்களை காயங்கட்டி அவர்களை பராமரித்து அவர்களுக்கென்று ஒரு சத்திரத்தையும் ஏற்படுத்தி அவர்களை தொடர்ந்து பராமரித்து அவர்களை மீண்டுமாய் அவர்களை சந்திப்பதற்கு அவர் வரப்போகிறார். அதான் சொல்லிட்டு போவார், நான் திரும்ப வரும்போது என்ன செய்ய, உனக்கு இதை தருவேன், மீதமுள்ளது தருவேன் சொல்லி அவர் சொல்லி கடந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். இது எல்லாமே ஞான அர்த்தமுள்ளதாய் வெளிப்படுத்தப்பட்டவைகள். அப்ப ஆசாரியன் மற்றும் லேவியன் நியாயப்பிரமாணத்துக்கு அவர்கள் செய்யாத பிந்தி வந்த சமாரியன் செய்ததை பார்க்கும்போது, முந்தி வந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை பிந்தி வந்த கிறிஸ்து குமாரன் கிருபையின் பிரமாணம் புது உடன்படிக்கை மத்தியஸ்தராகிய கிறிஸ்து இயேசு நிறைவேற்றினார். இந்த ஒரு அருமையான வெளிச்சத்தை பார்க்கிறோம். ரெண்டு விசேஷ பகுதியை பார்க்கலாம். லூக்கா 10வது அதிகாரத்துல ரெண்டு விசேஷத்த காரியங்களை பார்க்கணும். ஒண்ணு எழுத்தின்படியானது, இன்னொன்னு ஆவிக்குரியது. எழுத்தின்படியா பார்க்கும்போது உண்மையிலே கஷ்டப்பட்டவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும். நீயும் அந்தபடியே செய்யும் சொல்லி அவர் சொல்றார். அப்படித்தானே சொன்னார். எனக்கு பிறன் யாருன்னு கேட்டவனுக்கு அவர் என்ன சொல்றாரு? நீயும் போய் அந்தபடி செய்யும் சொல்லும் போது நாமும் என்ன செய்யணும்? திக்கற்றவங்க இருக்காங்க, விதவைகள் இருக்காங்க, கஷ்டப்பட்டவங்களை விசாரிக்கிற ஒரு பகுதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உண்மைதான். ஆனா இப்ப நம்ம அதை செய்யறதுக்கு இன்னைக்கு ஆட்கள் ஆயத்தமா இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லட்டா, ஒரு நம்முடைய வருமானத்துல ஒரு 4000 ரூபாய் 5000 ரூபாய் மாசம் செலவழிச்சு ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தை தாங்கிறதுக்கு நமக்கு மனசு இருக்கும். ஆனா இந்த உலகத்தினால கரப்படக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நாடகத்தையோ சினிமாவையோ பார்க்க கூடாது, கோபத்துக்கு இடம் கொடுக்க கூடாது, பொறாமைக்கு இடம் கொடுக்க கூடாது, பகைக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு சொன்னா அவைகளினால் கரைபட கூடாதபடிக்கு தங்கள் ஜீவியத்தை காத்துக்கொள்வதற்கு மனதில்லை. 4000 5000 ரூபாய் பணம் கொடுத்து ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தை தாங்கிடலாம். ஆனா 4 வருஷமா கூட பிறந்த சகோதரிட்ட பேசாம இருக்கிற அந்த மன்னிக்க முடியாத சுபாவத்தை, அங்கே காணப்படுகிற கசப்பு அல்லது பகை என்கிற அந்த உணர்வை கலைந்து போடுவதற்கு நீ மனுஷனுக்கு ஆயத்தம் இல்லை, மனுஷனுக்கு விருப்பம் இல்லை. பிரியமானவர்களே, அதைத்தான் நீங்க ஆண்டு காண்பிக்கிறா. இன்னைக்கு ரெண்டு விஷயங்கள் இருக்கு. திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்யறது கூட இன்னைக்கு அநேகர் வந்துட்டாங்க. அப்படிதான். நீங்க அநேக அரசியல்வாதிகளை பார்த்தா கூட ஏழை எளியவங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு நடக்க முடியாம இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு வீல் சேர் வாங்கி கொடுக்க, அப்புறம் கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுக்க செய்யறாங்களே இல்லையா? எத்தனையோ நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இது தேவனுக்கு முன்பாக மாசிலா சுத்தமான பக்தி என்று நாம் எண்ணிவிடக் கூடாது.
உலகத்தால் கரைபடாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது என்று வேதத்துல வாசிக்கிறோம். அதனால அன்னதானம் பண்றதோ அல்லது தான தர்மம் பண்ணுவதோ அல்லது ஏதோ ஒரு விதத்துல மக்களுக்கு, கஷ்டப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வதோ அது மாத்திரம் தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாகி விடாது. உலகத்தால் கரைபடாதபடி, உலகத்தால் கரைபடாதபடி. இது உண்மை, நான் சொல்றதுல உண்மை. நல்ல பாருங்களேன், நல்ல சொகுசான நிர்விசாரமான பெயர் கிறிஸ்தவர்கள் குடும்பங்களை எடுத்துக்கங்க. ரொம்ப ஆஸ்தி படைச்சவங்க இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள்ட்ட போய் மிஷினரி ஒழித்தீங்கன்னு ஒரு 4000 ரூபாய் மாசம் மாசம் கொடுங்கன்னா கொடுத்துருவாங்க. சரி, ஒரு மாசம் மாசம் ஒரு கஷ்டப்பட்ட குடும்பம் இருக்கு, ஊழியர் குடும்பம் இருக்கு, அல்லது ஒரு விசுவாச குடும்பம் இருக்கு, அவங்களுக்கு உதவி செய்வீங்களா? 4000 5000 கொடுக்கணுமா? சரி, மாசம் மாசம் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அவங்ககிட்ட போய் நீங்க ஒரு 5 வருஷமா மன்னிக்க முடியாத சுபாவத்தோடு உங்க வீட்டு பக்கத்து வீட்டாட்ட பேசாம, அல்லது உங்க கூட பிறந்த சகோதர சகோதரி அல்லது சொந்த பந்தங்கள்ட்ட சண்டை போட்டு சொத்துக்காக நீங்க கேஸ் வழக்குன்னு சொல்லி இவ்விதமா போய்கிட்டு இருக்கீங்களே, நீங்க 5 வருஷமா பேசாம இருக்கீங்க, அந்த பகையிலிருந்து நீங்க விடுதலை அடைங்க. 5 வருஷமா பேசாம இருக்கீங்களே, இந்த பகையை விட்டு நீங்க வெளியே வாங்க, பகையை கலைந்து போடுங்க. அப்படிப்பட்ட 5 வருஷமா பேசாத ஆள்கிட்ட போய் நீங்க பேசுங்க அப்படின்னு சொன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பேச மாட்டாங்க. இதுதான் ஒரு பெரிய இதுதான் ஒரு பெரிய கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய இழுக்கே இதுதான். நீ சுபாவம் சார்ந்த காரியங்களுக்கு இடம் கொடுக்கறது இல்லை, சுபாவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. நீ பாருங்க, அநேக இடங்கள்ல சாட்சி சொன்னா இப்படிதான் சாட்சி சொல்றாங்க. நீ இந்த என்னுடைய ஆண்டுடைய கிருபையினால பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வாழ்க்கை அமைத்து கொடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றாங்க. சொல்லக்கூடாதுன்னு சொல்லல, அதை சொல்றாங்க. பிள்ளைகளுக்கு படிப்பு காரியங்களை ஆண்டவர் பார்த்து கொண்டார், அதிக மார்க் கொடுத்தார், வேலை நல்ல வேலை தந்தார். சாட்சி சொல்லக்கூடாதுன்னு சொல்லல, கண்டிப்பா சொல்லலாம், கண்டிப்பா சொல்லணும். தேவன் எந்தெந்த பகுதியில் நமக்கு உதவி செய்தாரோ எல்லாத்தையும் நம்ம சொல்லதான் செய்ய வேண்டியது இருக்கு, சொல்லாம இருக்கக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் எல்லா சூழலையும் மகிமைப்படுத்தணும். ஆனா இப்படிப்பட்ட சாட்சி இன்னைக்கு இல்லை. நான் ஒரு 20 வருஷமா ஒருத்தங்கிட்ட பேசாம இருந்தேன், நான் இப்ப அவங்ககிட்ட என்ன செஞ்சேன், நான் பேசும்படியா ஆண்டவரை நடத்தினா, நான் அது மாத்திரம் உலகத்துல பல விதமான இச்சைகளினாலும் கவர்ச்சிகளினாலும் இழுக்கப்பட்டு என் வாழ்க்கையை நானே கரைப்படுத்தி கொண்டு பலவிதமான ஆசாபாசங்களை சிக்கி உலகத்தின் இச்சைகளுக்கு இடம் கொடுத்து என்னை நானே கரைப்படுத்தி இத்தனை ஆண்டுகளை நான் பாவியாய் வாழ்ந்து வந்தேன். இயேசு என்னுடைய எல்லா பாவங்களையும் எனக்கு மன்னித்தா, உலகத்தின் பால் ஈர்க்கப்பட்ட அத்தனை இச்சைகளையும் என்னை விட்டு நீக்கி போட்டா, இன்னைக்கு என்னை புதிய மனுஷியாய் மாற்றி இருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிற சாட்சிகள் இருக்கான்னு பார்த்தா இல்ல. நீ தாராளமா பாருங்களேன், நாம் போகிற சபைகள்ல சாட்சிகள் நிப்பாட்டி விட்டு பாருங்க. கை வலிய மாற்றினார், கால் வலிய மாற்றினார், தொண்டை வலிய மாற்றினார், காய்ச்சல் போனுச்சு, கேன்சர் கட்டி மறைஞ்சது, இதுதான் பெருகி இருக்க ஒழிய என் ஆத்மாவுக்கு என்ன செய்தார், என் சரீரத்துக்கு செய்துதான் பேசுறோம். நான் உங்களுக்கு உதவி செஞ்சேன் இல்ல, உலகத்தால் கரைபடாதபடிக்கு நான் என்னை காத்துக்கொள்ள ஆண்டவர் எனக்கு பலன் தந்தார், ஆண்டவர் தமது வார்த்தையை தந்தார், வல்லமையை தந்தார். அது இல்லை. பவுல் சொல்லுகிறார், அவராலே உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன்னு சொல்லி சொல்றார். கலாத்தியர் எடுங்களேன், கலாத்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனம், அடிக்கடி தியானித்த ஒரு வசனம் தான். கலாத்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக, அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு என்ன இருக்கிறேன், சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். கலாத்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனம். அங்க ஏன் நானோ என்று சொல்லி சொன்னார் தெரியுமா? அதுக்கு முந்தின வசனங்களை பார்க்கும்போது கிட்டத்தட்ட 12 மற்றும் 13 ஆகிய 2 வசனங்களை வாசித்து பாருங்க. மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், மாம்சத்தின்படி நல்வேஷமாய் காணப்பட விரும்புகிறார்கள். அது மாத்திரமல்ல, மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டும்படி விரும்புகிறார்கள். 12ஆம் வசனத்துல மாம்சத்தின்படி நல்வேஷமாய் காணப்பட விரும்புறாங்க, 13ஆம் வசனத்துல மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்ட விரும்புறாங்க. பாத்தீங்களா, மாம்சத்தின்படி ஒரு நல்வேஷம். அப்ப என்ன அர்த்தம்? இந்த சரீரத்தை உலகத்துக்கு ஏற்ற விதமா
மாற்றி அமைத்துக் கொள்வது, உலகம் நம்மளை பிரியப்படுகிற அளவுக்கு, உலகம் நம்மை விரும்புகிறபடி, உலகம் நம்மை நேசிக்கிறபடி நம்முடைய சரீரத்தை, நம்முடைய மாம்சீக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள பிரயாசப்படுகிறோமே, அதெல்லாம் இங்கே பூஜ்ஜியம். சிலுவைக்கு வரும்போது பூஜ்ஜியம். அதனாலதான் கலாத்தியர் 6வது அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அவர் சொன்னார், நானோ. அப்படி அர்த்தம் என்ன தெரியுமா? நானோ என்று சொல்லும்போது there must be a separation found between the flesh, boasting about the flesh and boasting about the spirit. அப்படி சொல்லுகிற அளவுக்கு boasting about the cross, flesh and the cross. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, the flesh and the cross are completely contrary to each other, are completely contrary to one another. அது ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன செய்யுதுன்னா விரோதமா இருக்கு. மாம்சமும் சரி சிலுவையும் சரி ஒன்றுக்கு ஒன்று விரோதமா இருக்கும். மாம்சத்துக்கு சிலுவை ஆகாது, சிலுவைக்கு மாம்சம் என்ன செய்யாது, ஆகாது. ஏன்னா மாம்சத்தை சிலுவை என்ன செய்யும்னா அப்படி பட்டி பிடித்து கொள்ளும், அரெஸ்ட் பண்ணிடும். கிறிஸ்துவின் மாம்சம் எங்க அரெஸ்ட் ஆயிட்டு தெரியுமா, எங்க பிடிக்கப்பட்டு தெரியுமா? சிலுவையில. அப்படித்தானே? உண்மைதானே? சிலுவையில தானே பிடிக்கப்பட்டது. கையும் கால் எல்லாம் வச்சு அப்படி பிடிச்சாங்க. அதுக்கு முன்னாள் வரைக்கும் அங்க கொண்டு போறாங்க, இங்க இழுக்காங்க. அவருடைய சரீரம் அங்கும் இங்குமா இழுக்கப்பட்டு போய்கிட்டே இருக்கு. பட்டணத்துக்கு உள்ள, வெளியில, அவர் ஏறது அரண்மனையில, வேறது அரண்மனைக்கு வெளியில, இப்படி அங்கும் இங்குமா போய்கிட்டே இருக்கு. ஆனா ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒட்டுமொத்த மாம்சம் அங்க லாக் ஆயிடுச்சு. எந்த இடத்துல? சத்தமா சொல்ல, சிலுவையில. அதனாலதான் அப்போஸ்தலன் பவுல் சொன்னார், நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. ஏன் நானோ என்று சொன்னார் தெரியுமா? அதுக்கு முந்தின 2 வசனங்கள்ல மாம்சத்தின்படி நல்வேஷமா காணப்படுறவங்க இருக்காங்க. உலகத்தை விரும்புகிற அளவுக்கு மேக்கப் பண்ணணும், உலகம் நம்மளை கவர்ந்து இழுக்கிற அளவுக்கு, உலகம் நம்மளை வெறுத்து தள்ளிடக்கூடாது, உலகம் நம்ம மேல பிரியமா இருக்கணும், உலகத்துக்கு பிரியமா, உலகம் நம்மளை விரும்பக்கூடிய விதத்துல, உலகத்தார் விரும்பக்கூடிய விதத்துல ஆடைகள் அணிவது, அணிகலன்களை அணிவது, உலகம் விரும்பக்கூடிய. அதுதான் அவர் சொல்ல வருகிறாரு. இங்கு விருத்த சேதனங்கிற ஒரு காரியத்தை காண்பித்து கொடுக்கலாம், விருத்த சேதனங்கிற ஒரு பாவத்தை காண்பித்து கொடுக்கலாம். விருத்த சேதனம் அதை பாவம்னா அது புது உடன்படிக்கைக்கு கிடையாது. எழுத்தின்படியான விருத்த சேதனம் புது உடன்படிக்கைக்கு கிடையாது. கையால் செய்யப்படாத விருத்த சேதனம் புது உடன்படிக்கை சபைக்கு உண்டு. அது கொலோசியர் 2:11 எழுதப்பட்டிருக்கு. அல்லாமலும் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டபடியினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள் என்று எழுதியிருக்கிறதுனால கையால் செய்யப்படாத விருத்த சேதனம் சபைக்கு உண்டு. கையால் செய்யப்படுகிற விருத்த சேதனம் கிடையாது. அழுத்தம் கொடுக்கிறேன். யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த விருத்த சேதனம் புது உடன்படிக்கையின் சபைக்கு கிடையாது, கிடையாது, கிடையாது. ஆனால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனம் ஒன்று இருக்கு. அது என்னையா? விசுவாசத்தினாலே அது ஒரு விருத்த சேதனம் நடக்காது. என்ன விருத்த சேதனம்? இயேசு கிறிஸ்துவின் சிலுவையிலே அவரோடு கூட நம்முடைய பழைய மனுஷன் மரித்து அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுதலிலே நம்முடைய பழைய மனுஷன் முடிவு கட்டப்படுகிறான், கலைந்து போடப்படுகிறான். அதுதான் மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை கலைந்து விட்டபடியினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதத்தை அவருக்குள் பெற்றீர்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆக பிரியமானவர்களே, கலாத்தியர் 6:12 மற்றும் 13 என்ன வாசிக்கிறோம்? மாம்சத்தின்படி நல்வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள், மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்ட விரும்புகிறவர்கள். எது தெரியுமா? எனக்கு எவ்வளவு ஆஸ்தி இருக்கு தெரியுமா, எனக்கு எவ்வளவு சொத்து இருக்கு தெரியுமா, எனக்கு எவ்வளவு அழகு இருக்கு தெரியுமா, எனக்கு எவ்வளவு படிப்பு இருக்கு தெரியுமா, இந்த உலகத்துல நான் பெரிய ஆள் அப்படிங்கிறத இந்த மாம்சத்தின்படி நல்வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள். அப்படிப்பட்டவங்களுக்கு சிலுவை பகைதான். சிலுவைக்கும் அதான் சொல்லுவேன், மாம்சத்துக்கும் சிலுவைக்கு ஆகாது. சிலுவைக்கு மாம்சம் வந்தது அப்படின்னா அப்படி பிடிச்சிச்சுக்கிடும். என்ன செஞ்சுக்கிடும்? பிடிச்சிச்சுக்கிடும். அதனாலதான் அவர் எதை கொண்டு வந்தார்னா, அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறிவுண்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறிவுண்டிருக்கேன். காரணம் என்ன அப்படின்னா, என்னைய மாம்சத்தை பத்தி பேச சிலுவை பத்தி பேசுறான்னு பார்த்தா, உலகத்தை பத்தி பேசுறான்னு பார்த்தா, ஆமா, எப்பொழுதுமே இந்த மாம்சத்துக்கு உலகம்தான் பிரச்சனை, உலகத்துக்கு மாம்சம் தான் பிரச்சனைன்னு சொல்லுகிற அளவுக்கு இந்த மாம்சத்துக்கு, நம்முடைய மாம்சத்துக்கு எதுதான் பிரச்சனை தெரியுமா? உலகம் தான் பிரச்சனை. சுவர் இல்லாம என்ன செய்ய முடியாது? சித்திரம்
வரைய முடியாது. உலகம் இல்லாம நம்மளால பாவம் செய்ய முடியாது. இப்ப நான் எனக்கு பொறாமை வேணும், இப்ப நான் பொறாமப்படணும். மாம்சத்துல மாம்சத்தின் கிரியைகளை ஒண்ணு பொறாமை. இப்ப நான் பொறாமப்படணும். யாருமே உலகத்துல இல்ல, என்னால பொறாமப்பட முடியுமா? உலகத்துல யாருமே இல்ல, பெருமைப்பட முடியுமா? முடியாது. கோபம் யாருமே இல்லை, யாரும் என்னை எய்த்து பேசாம கோபம் பட வேண்டிய வாய்ப்பு இல்லை. நான் மட்டும் தனியா இருக்கிறேன், எனக்கு எப்படி நான் கோவப்பட முடியும்? யாரா இருந்தா நான் கோவப்பட? யோசிச்சு பாருங்க. கெட்ட வார்த்தை போடுறது நமக்கு நம்ம ஏசிட்டு கெட்ட வார்த்தை போடுவோமா? இல்ல. எல்லாம் எடுத்து பாருங்க. இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் அதான் அந்த மாம்சம். நம்ம உலகத்தை மாம்சம் இழுக்கு, மாம்சத்தை உலகம் இழுக்கு, ஈர்த்து கொண்டே இருக்கிறது. அதுதான் இங்க கொண்டு வர்றார். மாம்சத்தின்படி நல்வேஷமா தெரிகிற மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற அநேகர் இருக்கிறாங்க. கரைப்படுத்தி கொண்டுதான் வாழ்றாங்க. பிரியமானவர்களே, உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. அநேக திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்யறாங்க. செய்யக்கூடாதுன்னு சொல்லல. நான் தான் முதல் சொன்னேன், அப்படிப்பட்ட சாட்சி சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. நான் அந்த சாட்சியை சொல்றதுனால தேவன் என்னை பரலத்துக்கு கொண்டு போயிடுவாங்கிறது நிச்சயம் கிடையாது. நான் உலகத்தால் கரைபடாதபடி என்னை காத்து கொண்டான்னு சொல்றேன் பாருங்க, அந்த சாட்சியினால நிச்சயமாகவே நான் நித்திய ஜீவனுக்கு போவேங்கிறது உறுதி. அதுதான் இன்னைக்கு ஜனங்கள் விளங்கிக்கிடணும். இதையும் சொல்லணும். கர்த்தர் நம்ம உலக பிரகாரமா நம்ம நடத்துறாருல்ல, கோஷிக்கிறார், உடுத்துக்கிறார், எல்லாம் செய்யறார். ஆமா, இதையும் ஆண்டவர் தான் நடத்துறாரு. ஆண்டு இல்லாம நம்ம என்ன இவ்வளவு வசதி வாய்ப்போட வாழ முடியுமா? ஆண்டோட இறக்கம் இல்லாம சாப்பிட முடியுமா? ஆண்டு நமக்கு ஆகாரம் கொடுக்கிறார். ஆடம்பர வாழ்க்கை குறித்து பேசல, பெரிய ஆஸ்தி படைச்சவங்களை பத்தி பேசல. அனுதினம் ஆகாரம், உணவும் உடுக்க உடையும் தங்கருக்கு ஒரு இடமும் தந்து கிருபையா நடத்துறார். அந்த கிருபையை நம்ம மேன்மை பாராட்டி ஆண்டவர் என்னை எவ்வளவா நடத்துகிறான்னு சொல்றது தவறு இல்லை. ஆனா நம்முடைய மேன்மை பாராட்டல் எதை குறித்து இருக்கணும் அப்படின்னு சொன்னா, என்னை பரிசுத்தமாய் வாழ வைக்கிறார். அந்த அவருடைய கிருபையை பற்றி இருக்கட்டும். உலகத்தால் கரைபடாதபடிக்கு என்னை காத்துக் கொள்வதற்கு தேவன் எனக்கு அளவில்லாத கிருபையை தருகிறார், உபதேசத்தை தருகிறார். அது என்ன உபதேசம்? சிலுவை பற்றிய உபதேசம். அதான் பவுல் சொன்னார், அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறிவுண்டிருக்கிறது. அதனாலதான் சிலுவை பற்றி நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேன் சொன்னார். அப்ப காரியங்களை விளங்கிக் கொள்ளுங்க. சிலுவை குறித்து ஏன் மேன்மை பாராட்டுறார்? ஏன்னா அங்கதான் என்னுடைய ஒட்டுமொத்த உலகமும் என்னுடைய மாம்சத்தை கரைப்படுத்த நினைக்கும்படி, என்னுடைய மாம்சத்தை தன்பால் இழுக்கக்கூடிய ஒட்டுமொத்த உலகத்தின் இச்சைகளும் கவர்ச்சிகளும் ஆடம்பரங்களும் உலகத்தினுடைய எல்லா ஆசாபாசங்களும் கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையிலே மாண்டு விட்டது. The world is crucified. எவ்வளவு அழகா இருப்பாருங்க. The world is crucified. உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. அதனால அப்போஸ்தலன் பவுல் சொன்னார், நாங்களும் சிலுவையில் அறியப்பட்டு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். பாதி உலகம் சொல்லல. He does not say that the half of the world has been crucified, but the whole world. But the world. It means the whole world. முழு உலகமும். உலகம் அவரால் உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். நன்மையான வெளிச்சத்தில் நீங்கள் நானும் பிழைத்திருப்பதற்காக தேவன் உங்களை நீ அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆக தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தி என்ன? ஏதோ திக்கற்றவர்களும் விதவைகளும் படுற உபத்திரவத்தில் அவங்களை விசாரிச்சு அவங்களுக்கு உதவி செய்யறது அது மாத்திரம் கிடையாது. அதை இன்னைக்கு உலகத்தை சூப்பரா செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா எதுதான் இப்ப கஷ்டமா இருக்குன்னா, உலகத்தால் கரைபடாதபடிக்கு 2வது பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு, உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே போட்டிருக்கு. அதுதான் கஷ்டமா இருக்கு. 5000 ரூபாய் ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்துக்கு மாசம் கொடுத்துருவாங்க. ஆனா ஒரு நாடகத்தை விடச்சுன்னா விட மாட்டாங்க. தொடர்ந்து நாடகத்துக்கு அடிமைப்பட்டிருப்பாங்க. இந்த நாடகம் பார்க்காதீங்க, சினிமா பார்க்காதீங்க. இல்ல, இந்த ரசிகர் மேல எனக்கு பிரியம், நான் 5000 ரூபாய் பணம்னாலும் கஷ்டப்பட்டு கொடுத்துருந்தேன், அதான் தூக்கி போட்டுருவோம், அவ்வளவுதான். ஒரு ஜிபே இங்க இருந்து அனுப்பி விட்டுருவோம். ஜிபே வட மாநிலத்தில் ஒரு கஷ்டப்பட்ட குடும்பம், ஒரு கஷ்டப்பட்ட பிள்ளை படிக்க வைக்க 5000 ரூபாய் அனுப்பி விட்டுருந்தேன். ஆனா ஒரு 5 நாடகம் பாக்கீங்களே, ஒரு 5 சினிமா பாக்குறீங்களா, அதை விடுங்கன்னு சொன்னா அதை விடுறதுதான் கஷ்டமா இருக்கு. இப்ப அப்படித்தானே? 5000 ரூபாய் கொடுக்கறத விட 5 நாடகத்தை விடுறதுதானே கஷ்டம். எது கஷ்டம் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஆண்டவர் கேட்ட மாதிரி தான் கேட்க வேண்டியது. எது எளிது? மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றது எளிதா, அல்லது எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொல்றது எளிதான்னு சொல்லி கேட்க வேண்டியது இருக்கு. எழுத்தின்படி பாத்தீங்கன்னா உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுங்கிறது எளிதுதான். நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்லுறது கஷ்டம்.
ஆனா உண்மையான அர்த்தத்துல கவனிச்சீங்கன்னா இது எளிது. எது? நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படிங்கிறது எளிது. எது கஷ்டம் தெரியுமா? பாவங்கள் மன்னிக்கப்படுதான் கஷ்டம். உண்மையான அர்த்தத்தின்படி சொல்றேன். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, உண்மையில ஒரு ஆவிக்குரிய பார்வை இருந்தா இதான் கஷ்டம். ஏன் அப்படின்னு கேட்டா, நம்முடைய ஒட்டுமொத்த பாவ பிராயச்சித்தத்துக்காக, பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுக்காக கிறிஸ்து கல்வாரி செல்ல ரத்தத்தை சிந்தினான். நான் கவனிக்க வேண்டியிருக்கு. ரத்த சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாதுன்னு சொல்லி எபிரேயர் 9:22 வாசிக்கும். மன்னிக்கப்படுதுன்னு சொல்லி சாதனை நினைச்சிடாங்க. மன்னிக்கிறதுக்கு அவர் தம்முடைய சொந்த ரத்தத்தை விளைக்கரைமா கொடுக்க வேண்டியது இருந்தது. ஆனா எழுத்தின்படி பார்த்தா அப்படித்தான் தெரியும். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதா ஈஸியா சொல்லிடலாம். எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடங்கிறது ரொம்ப கஷ்டம். அது எப்படி நடந்து வருவான் அப்படின்னு சொல்லி. ஆனா பார்த்தா இதுதான் ஈஸி. உண்மையான தேவ பிள்ளைகள் அறியக்கூடிய ஒரு அறிவு என்ன தெரியுமா? இதுதான் ஈஸி. அதுக்கு அவர் எவ்வளவு பெரிய விளக்கரம் கொடுத்திருக்க. இது கட்டளையில வந்துருது. எழுந்து நட அப்படின்னு சொன்னா கட்டளையில வந்துருது. அதிகாரம் வல்லமை வெளிப்படுது, உடனே எழும்பிடுதான். ஆனா அதுக்கு அப்படி நடக்காது. அவர் ரத்தம் சிந்தணும். பாவத்துக்காக ரத்தம் சிந்தணும். தம்முடைய சரீரத்தை அடிக்கப்பட ஒப்பு கொடுக்கணும், நொறுக்கப்பட ஒப்பு கொடுக்கணும். சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்தினாலே நம்முடைய மாம்சமும் நம்முடைய உலகமும் சிலுவையிலே மாண்டு விட்டதுங்கிற அந்த பெரிய வெளிச்சத்திலே நீங்களும் நானும் பிழைத்திருப்பதுதான் தேவன் எதிர்பார்க்கிற மாசில்லாத சுத்தமான பக்தி. அப்ப உலகத்தால் கரைபடாதபடிக்கு நான் என்னை காத்துக்கொள்றதா என்ன அர்த்தம்? உலகம் என்னை கரைப்படுத்திடக்கூடாது. அப்ப இந்த கரைப்படுத்தும்படி எத்தனிக்கிற, கரைப்படுத்தும்படி போராடுகிற ஒட்டுமொத்த உலகத்தை தேவன் தமது கிறிஸ்துவின் சிலுவையோடு அவர் மாண்டு போக செய்தார். எந்த வெளிச்சத்திலே நாம் நிலைத்திருப்போம்? நிச்சயமாவே தேவன் நம்மை நம்முடைய குடும்பங்களையும் இப்படிப்பட்ட சத்தியங்களினாலே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமே. நாம் இருக்க இடத்துல நாம் கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தேவனே, கொடுத்த நன்மையான விளையாட பெற்ற தருணத்திற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உலகம் எவ்வளவாய் கெட்டு போய் கிடக்கிறது ஆண்டவரே. நீங்க எது எளிது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆண்டவரே, இதுதான் ஆண்டவரே, உலகத்தால் கரைபடாதபடிக்கு நாங்கள் காத்துக்கொள்ளப்பட வேண்டும் ஆண்டவரே. உலகத்தால் கரைபடாதபடிக்கு நாங்கள் காத்துக்கொள்ளப்பட வேண்டும். கதைங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கதைங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே,